அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்றுக்கு வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ட்ராயிங் போடுறது, எப்படி கட்டிங் போடுறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதுக்கான ஸ்டிச்சிங்கை பார்ப்போம். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே மார்க்கிங் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு இப்போ இந்த இது வந்து ராங் சைடில் நான் மடித்து ட்ராயிங் போட்டிருக்கேன். இங்கே ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. 2 கிளாத்ஸ் 2 துணியை எடுத்துகிட்டு இப்படி ஒரு இன்ட்டு, இப்படி ஒரு இன்ட்டு, அப்புறம் இங்கே ஒரு இன்ட்டு. ஓகேவா? ராங் சைடில் தான் எப்போவுமே ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க்கிங் போடுவோம். மார்க்கிங் போட்டுட்டு ஒரு கிளாத்தை எடுத்து ஒரு செட் எடுத்து சைடில் வச்சுருங்க. சைடில் வச்சுட்டு ஒரு கிளாத்தை மட்டும் சிசரை உள்ள விட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுனா திறந்து வச்சு எப்போவுமே கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூடினபடியே தான் சிசரை உள்ளே விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இன்ட்டு போட்ட பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். இந்த மாதிரி இன்ட்டு போடாத நல்ல பக்கத்தில் எப்போவுமே ஸ்டிச்சிங் போடக்கூடாது. எப்போவுமே இன்ட்டு போட்ட பக்கம் நீங்கள் ஸ்டிச்சிங் போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்கனாலும் இது வந்து தப்பு இல்லாமல் தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே மார்க்கிங் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்த மாதிரி தான் கர்ச்சீஃப்க்கு சொல்லி கொடுத்தோம்ல, அது மாதிரி தான் சின்னதாக மடிச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங் இருக்குல்ல, மார்க்கிங் அளவுக்கு இதை எப்படி மடிச்சிடணும். ஓகேவா? திருப்பி ஒரு தடவை பாருங்கள். இப்படி சின்னதாக மடிங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த கார்னர்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு வரணும். இதை வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா கிளாத்தையுமே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இன்ட்டு போட்ட பக்கம் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இன்ட்டு போட்ட பக்கம் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஊனல் மணலாக இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வரல, எனக்கு வந்து தையல் வந்து கிராஸாக இந்த மாதிரி நீட்டாக தையல் வரல, எனக்கு கிராஸாக வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இதோ இப்படி ஒரே ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு, ஆனால் இது வந்து ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தையல் இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மார்க்கிங்கோடு அப்படியே மடிச்சு வச்சு ஓகேவா? இப்போ இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 தையல் வந்து ராங் சைடில் தெரியும். இந்த சைடில் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மடித்து தைச்சிக்கோங்க. 3 கிளாத்லேயும் வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடித்ததுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். டாட் எப்படி பிடிக்கணுன்றத பாருங்கள். இப்போ வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரில் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஷோல்டரில் வந்து ஆஃபாக மடிங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து இந்த கிளாத்தை வந்து இப்படி நேராக பிடிங்க. ஓகேவா? கிளாத்தை நேராக பிடிச்சிக்கிட்டு கிளாத்தை இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. நேராக பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இங்கே வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு. இது வந்து டாட் பிடிக்கணும். இந்த ஸ்டிச் எப்படி இருக்கணும்னா, இந்த தையல் வந்து இங்கேருந்து இப்படி நேராக வரணும். ஒரு தடவை உங்களுக்கு வந்து இதில் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் தைச்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படியே சில இப்படி நேராக வந்து இப்படி வளையிறது அப்படிலாம் இருக்கணும் கூடாது. தைச்ச உடனே இந்த தையல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் தையல், வெட்டி தையல் எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி தையல் போட்டுட்டு இங்கேருந்து இதை வந்து இது பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி மிச்சம் எல்லா 4 பீசஸ்லையும் அதே மாதிரி தான் தைக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்டு போட்டு கொடுத்துருக்கல, இன்ட்டு போட்ட சைடு தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த ஷோல்டரை வந்து இப்படி பாதியாக மடிச்சுக்கணும்.
மடிச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக கீழே இடத்துல இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 1/2 இன்ச், இங்கேருந்து 3.5 இன்ச் வைக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச், இங்கேருந்து 3.5 இன்ச். ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளாத்லேயும் 4 சைட்லையும் அதே மாதிரி தைங்க. அதனால இந்த மாதிரி 2 நூல் விட்டு கட் பண்ணணும். அது மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டில் வந்து த்ரெட் கட் பண்ணுறீங்க, டாட் முடிஞ்ச இடத்துல எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங் தையல் போட மாட்டோம், அதை அப்படியே விட்டுருப்போம். அது எப்படின்னா 2 நூல் விட்டு கட் பண்ணணும். ஓகேவா? 2 நூல் விட்டு இந்த மாதிரி 2 நூல் விட்டு கட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்து நீட்டாக அதை ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மடித்து வச்சோம், அடுத்து டாட் பிடிச்சோம், அடுத்து ஷோல்டருக்கும் பாருங்கள், இது வந்து ரைட் சைடு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இந்த சின்ன பீஸோட ரைட் சைடு எடுத்து இப்படி வைங்க. அதேமாதிரி அந்த சைடில் ஒரு ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த மார்ஜினுக்கு ஸ்டிச் பண்ணணும். 4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் அளவுக்கும் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சோட குறைவாகவும் ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க, அதுமாதிரி முடிக்கையிலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன ஆகும்னா அது பழகலைன்னா கை ஏற்றுறதுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் அந்த ஷோல்டர் வந்து பிரிஞ்சுக்கும். அதனால் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எண்டிங்கில் முடிக்கையிலையும் ஸ்ட்ராங் தையல் போட்டு முடியணும். ஷோல்டருக்கு எப்போவுமே 2 தையல் போடணும். இந்த மாதிரி 2 ஸ்டிச் போடுவாங்க. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணணுன்னா ரைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துக்கிட்டு ஓகேவா? இப்போ வந்து ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டி எப்படி அட்டாச் பண்ணணுன்றத பார்ப்போம். ஹுக்ஸ் பட்டிக்கு எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு வைக்கணுமா, சில பேர் லெஃப்ட் சைடு வைக்கணுமான்றது டவுட் வரும். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்குன்னு வந்துட்டிங்கன்னா, இப்போ யாராவது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அளவு ப்ளவுஸில் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து ஹுக்ஸ் பட்டி, லூப்ஸ் பட்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வச்சிடலாம். இப்போ நீங்கள் தைக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ நாங்கள் ஜென்ரலாக வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட் சைடு வேணாலும் ரைட் சைடு, பழகிற வரைக்கும் லெஃப்ட் சைடு வேணாலும் லெஃப்ட் சைடு. 1.5 இன்ச் பீஸ் தைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கணும். 1.5 இன்ச் பீஸ் வந்து உங்களுக்கு ஹூக்ஸ் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து கிளாத்தோட ரைட் சைடில் வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, கிளாத்தோட ரைட் சைடில் இதை வைக்கணும். ஓகேவா? வச்சு கரெக்டாக 4 இன்ச்சில் ஒரு தையல் போடணும். இந்த ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு ஆரம்பிங்க. அப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே கழுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்காதுன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு அதுமாதிரி இந்த சைடு கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணது ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிறதுல தான் வந்து 1.5 இன்ச் பீஸ் 2 இன்ச் பீஸ் தைக்கணும். இந்த சைடும் வந்து தைக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ சொன்ன மாதிரி ஹுக்ஸ் பட்டிக்கு வந்து நான் 1.5 இன்ச் பீஸ் எடுத்துக்குவேன். 1.5 இன்ச் பீஸை வந்து கிளாத்தோட ரைட் சைடில் வைக்கணும். ரைட் சைடில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக 4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டுக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த சின்ன துணியை வந்து இப்படி விரித்து விட்டு நல்ல விரலில் நீவி விட்டிங்கன்னா அது அழகாக படிஞ்சிடும். நல்ல விரலில் இது பண்ணுங்க. இது பண்ணிவிட்டு கிளாத்து இங்கே ஒரு மடிப்பு தெரியும், இந்த மடிப்பை ஒட்டி இந்த சின்ன துணியில் 1.5 இன்ச் பீஸ் துணியில் தான் நம்மளுக்கு தையல் படணும். இந்த மெயின் கிளாத்தில் தையல் பற்றக்கூடாது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் மடிச்சிடுங்க. இது பேர் படிமான தையல். இந்த மாதிரி இந்த கார்னரில் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடில் 1.5 இன்ச் பீஸை வந்து இந்த கிளாத் மேலே இப்படி வச்சு தைச்சோம்.
அதுக்கப்புறம் ஒரு நேர் தையல் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இப்போ வந்து இது ராங் சைடில் எடுத்துக்கிட்டு இது வந்து இப்படி சின்னதாக மடித்து, ஓகேவா, டோட்டலாக இது வந்து உள்பக்கம் வர மாதிரி, ஓகேவா, டோட்டலாக இது வந்து உள்பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருவாங்க. இந்த கார்னர் வரையில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக ஸ்டார்டிங்கில் 1/2 inch எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, இந்த கிளாத்தை வந்து இப்படி உள்பக்கமாக இந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக மடித்து திருப்பி இதை இப்படி மடித்து திருப்பி இதை கொடுத்து ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி வந்து இந்த இடம் இந்த வரையில் ஊசி உள்ள கொடுத்து அப்படி இப்போ வந்து இந்த மாதிரி மடித்து இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நேராக ரைட் ஹேண்ட் சைடுன்னு ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸை வச்சு தைச்சோம். அதுக்கப்புறம் அதை விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டோம். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக இங்கே மடிச்சிட்டோம். பட்டி வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடாக எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைடில் வந்து ராங் சைடில் இந்த பீஸை வைக்கணும். ஹுக்ஸ் பட்டிக்கு வந்து ரைட் சைடில் வச்சோம், லூப் பட்டிக்கு வந்து ராங் சைடில் வைக்கணும். ராங் சைடில் வச்சு இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச். ஓகேவா, இதுக்கும் கிளாத் பண்ணதுக்கப்புறம் இதுக்கும் இந்த கிளாத் இப்படி விரித்து வச்சு ராங் சைடில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ராங் சைடில் இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா, சின்னதாக இப்படி மடிச்சுக்கோங்க. சின்னதாக மடிச்சுக்கிட்டு சின்னதாக இப்படி மடித்து இந்த ஸ்டிச் மேலேயே வச்சு தைக்கணும். ஓகேவா, சின்னதாக மடித்து இந்த ஸ்டிச் மேலேயே வச்சு நம்ம தைக்கணும். அதனால இப்படி சின்னதாக மடிச்சுக்கிட்டு இது இந்த ஸ்டிச்சை மறைச்ச மாதிரியே வச்சு தைக்கணும். ஓகேவா, இந்த ஸ்டிச்சை மறைச்ச மாதிரியே வச்சு தைக்கணும். இதுக்கும் வந்து கார்னருக்கு வரையில் அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து உள்பக்கமாக தள்ளி மடித்து விட்டுட்டு ஃபினிஷிங்காக தைக்கணும். இதை இப்படி ஃபினிஷிங்காக இதை எடுத்துகிட்டு போய் இதை இப்படி சின்னதாக மடித்து இதை இப்படி வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆகும் கிளாத்லாம் வந்து இப்படி உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு கீழே எண்ணெய் வந்து கீழே எண்ணெயில் வந்து இப்படி ஊற்றுறதுக்கு ஃபினிஷாக ஸ்டிச் பண்ணுறேன். சொல்கிறதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, 1.5 inch பீஸ் 2 inch பீஸ் தான் ப்ளவுஸ்க்கு வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. இது வந்து கரெக்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 inch பீஸ்க்கு இப்போ என்ன பண்ணோம், ராங் சைடில் ஒரு பீஸை வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் எடுத்துக்கிட்டு அதை சின்னதாக மடித்து நேராக ஒரு தையல் போட்டு இப்படி ஃபினிஷிங்காக முடிச்சிடும். ஓகே, இது வந்து கொக்கி தைக்கிறது வந்து 1.5 inch பீஸ் வச்சு தைச்சிருக்கோமா, இது வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து லூப் கொக்கி மாட்டுறது, இது வந்து 2 inch பீஸு. ஹூக்ஸ் தைக்கிறது வந்து 1.5 inch பீஸ் வச்சு தைக்கணும். அதுமாரி லூப்ஸ் தைக்கிறது வந்து 2 inch பீஸ் வச்சு தைக்கணும். இது மாதிரி தைச்சிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து மேல் பக்கம் இன்னும் ஃபினிஷிங் முடியாத வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபினிஷிங் இப்போ டிசைன் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபினிஷிங்கோடு முடிச்சிருக்கீங்கன்னா இப்போ இந்த கீழே எப்படி ஃபோல்ட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி மேலேயும் ஃபோல்ட் பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாததுக்கு மேலேயும் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, திருப்பி தைக்கல இன்னும் மேடை ஏறிட்டே இருக்கும், ஊசியில் உடஞ்சிடும். அதனால் மேலே எப்போவுமே மடித்து அடிக்காதீங்க. ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சுன்னா மடித்து அடித்து முடிச்சிடுங்க. ஓகே, எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து நான் 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் எப்படின்றத ஒரே இதில் சொல்லி தந்துடுறேன். ஆர்ம் ஹோல் 2 சைடு ஆர்ம் ஹோலுக்கு ஒரு மாடலும் கழுத்துக்கு ஒரு மாடலும் சொல்லித்தரேன். ஓகேவா, அது 3மே கிராஸ் பீஸ் வச்சு ஒரு ஆர்டினரி ப்ளவுஸ், சிம்பிளான ப்ளவுஸ்க்கு தேவையான 3 மெத்தடுமே உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துட்றேன். நம்பர் 1 வந்து ஹெம்மிங்கு,
நம்பர் 2 வந்து ஃபேஸிங்கு, நம்பர் 3 வந்து பைப்பிங். ஓகேவா? 3 இதுக்குமே நமக்கு தேவையானது வந்து கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு கிளாத்தோட கார்னரில் போட்டுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். கார்னரில் போட்டு ஸ்கேல் வைக்கிறது எப்படின்னா இப்படி வைக்கணும். ஓகேவா? இந்த ஆங்கிளில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் ஸ்கேலுக்கு 2 பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா மர ஸ்கேல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மர ஸ்கேல் பார்த்திங்கன்னா இந்த வித்து வந்து உங்களுக்கு வந்து 1.25 இன்ச் இருக்கும். அதனால் எப்போவுமே மர ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இதோட வித்து வந்து 1.25 இன்ச் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மர ஸ்கேலே எப்போவுமே கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தது கோடு வந்து இதை ஒட்டியே இந்த ஃபுல்லாக தைக்கிறதுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுமோ அந்த பீஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு இது பண்ணிவிட்டு இந்த கோட்டு மேலேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மெத்தடில் தைக்கலாம். இப்படி ஒரு கிராஸ் இருக்கும், கிளாத்தோட இன்னொரு கிராஸை வந்து இப்படி வச்சு. ஓகேவா? ஓகேவா? இது இப்படி போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். ஓகேவா? இது இப்படி ஸ்ட்ரெயிட்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை வச்சு இதில் கரெக்டாக காலேஜில் வைக்கணும். இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக கிராஸ் பீஸை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்தாக எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த பீஸ்க்கு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெம்மிங்க்கு எப்படி தைக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். ஹெம்மிங்க்கு என்ன பண்ணணும்னா எல்லாமே ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு, இந்த சைடு ஆம்ஹோல் சைடு ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஹெம்மிங் எப்படின்றத சொல்லித்தரேன். இதோட கிளாத்தோட ரைட் சைடும் இதோட ரைட் சைட்லையும் இதை இப்படி வைங்க. இப்படி வச்சு கரெக்டாக 4 இன்ச்சில் தையல் போட்டு வரணும். ஓகேவா? ஹெம்மிங்க்கு வந்து எதுவும் செய்ய வேணாம். இந்த பீஸை வந்து அப்படியே கிராஸ் பீஸ் என்ன தைச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்து வச்சு கரெக்டாக 4 இன்ச்சில் தையல் போடணும். பீஸை இழுத்து வைக்கிறதோ இதுவோ வேணாம். அப்படியே கரெக்டாக 4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு வாங்க. ஓகேவா? எண்ணெய் தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோல்டு. ஓகேவா? ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ 1.5 இன்ச் பீஸ் தச்சு வந்தால் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பள்ளத்தை ஒட்டி இந்த சின்ன துணியிலே தையல் போடணும். லைட்டே போடாமல் இது பீஸ். ஓகேவா? பாருங்கள், இந்த சின்ன துணியில் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. நேற்று உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணணும்னு ஆல்ரெடி ஹெம்மிங் நேற்று பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாத்தை வந்து இப்படி மடித்து உள் பக்கமாக இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸர்லாம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டே இப்படி சின்னதாக மடித்து வச்சுக்கணும். ஒரே ஒரு மடிப்பு கொடுத்து கிராஸ் பீஸில் ஃபஸ்ட்டே சின்னதாக மடித்து வச்சுக்கணும். ரைட் சைடில்
கிளாத்தோட ரைட் சைடில் இதோட ரைட் சைடை வச்சு சேம் ஹெம்மிங்க்கு எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி காலேஜில் இந்த துணியை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைங்க. இந்த 2 கிளாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஈக்குவலாக வச்சு கரெக்டாக காலேஜில் தைங்க. ஓகேவா? இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி சின்னதாக, ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இதை இது பண்ணிக்கோங்க. அழகாக சின்னதாக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சைஸாக கிராஸ் பீஸ் கட் பண்ண வச்சு இது கொஞ்சம் பட்டையாக தெரியுது. பட் ஆனால் நீங்கள் நல்ல மெல்லிஸாக பைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த கிராஸ் பீஸோட வித்து வந்து 1 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கிராஸ் பீஸோட வித்து வந்து 1.25 இன்ச்சாக எடுத்திருந்தேன். பட் ஆனால் பைப்பிங் கொடுக்கணுன்னா கிராஸ் பீஸோட வித்து வந்து உங்களுக்கு 1 இன்ச் இருந்தால் போதும். ஓகேவா? இதுனா கொஞ்சம் பட்டையாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பள்ளத்துலேயே தையல் வரும். இந்த கிளாத்லேயும் தையல் படக்கூடாது, இந்த கிளாத்லேயும் தையல் படக்கூடாது. இந்த பள்ளத்துலேயே தையல் வரணும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து தைங்க. இந்த மாதிரி இது பைப்பிங். ஓகேவா? ஹெம்மிங்க்கு இந்த மாதிரி, பைப்பிங் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பட்டையாக அடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அடுத்து பட்டையாக அடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். கிராஸ் பீஸில் என்ன பண்ணோம்னா இது வந்து இப்படி 2ஆக வச்சுக்கோம். கிராஸ் பீஸை வந்து இப்படி இப்போ வந்து பட்டையாக அடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம், இல்லை ஃபேஸிங்கிறது எப்படி. இந்த கிராஸ் பீஸை வந்து இந்த இது இருக்குல்ல, இது இப்படி 2 ஈக்குவல் பார்ட்ஸாக மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை இப்படி மடித்து வச்சு டேரெக்டாகவே கிளாத்தில் வச்சு தைக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரணுன்னா இதை வந்து 2ஆக மடித்து கரெக்டாக இந்த ஓட்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை எப்படி 2ஆக மடிச்சு ஃபஸ்ட்டு இந்த ஏற்றி தாழ்த்தி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே வந்து அதை அழகாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணி எல்லாம் ஒரே சைஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரே சைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதாவது ஏற்றி தாழ்த்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணி இதுக்கும் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு துணியோட ட்ரெஸ்ஸோட ரைட் சைடில் இதை இது பண்ணணும். கழுத்துக்கிட்ட தைக்கிறோன்றவாசி நான் காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கிளாத்து எதுனாலும் கொஞ்சம் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஹெம்மிங் மெத்தட் ஆகட்டும், இல்லைன்னா பைப்பிங் மெத்தட் ஆகட்டும், இல்லை ஃபேஸிங் மெத்தட் ஆகட்டும், எதுனாலும் ஸ்டார்டிங்கில் கிளாத் வந்து இப்படி கொஞ்சம் விட்டுட்டு ஆரம்பிங்க. ஓகேவா? அப்போ தான் அது ஃபினிஷிங்காக முடிக்கல ஈஸியாக இருக்கும். இது 2 கிளாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைங்க. எப்போவுமே கழுத்து தைக்கிறீங்கன்னா கழுத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் இழுக்காதீங்க. எந்த டைரெக்ஷனில் இருக்கோ கழுத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஃபினிஷிங்காக வரும். கை திரும்ப பழகிக்கோங்க. வந்து இப்போ இது ஸ்ட்ரெயிட் தைக்கிறோன்னா இந்த நெக்கோட பொசிஷன் வந்து அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும்னா இப்போ வளைவு இங்கே வருது. ஓகேவா? இந்த வளைவு வருதுன்ற வாசி இந்த கிளாத் இப்படி திருப்பாது. இந்த வளைவு இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த வளைவு வருதுன்னா இந்த வளைவை இப்படி நீட்டமாக்காமல் இந்த வளைவை இப்படியே வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக இதுக்கு காலேஜுக்கு கொடுத்து தெரிக்கணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நெக் பொசிஷன்னா நெக்கோட பொசிஷன் வந்து அப்படியே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். அடித்த உடனே இந்த கிளாத்தை வந்து இப்படி நிமித்தி விட்டு எல்லா இடமும் நல்லா நீவிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீவுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆக வரும். நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி மடித்து வச்சு இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? மடிச்சுக்கிட்டு ரைட் சைட்லேயே பார்த்துக்கிட்டு தையல் போடணும். ராங் சைட்லேயும் போடக்கூடாது, ரைட் சைட்லேயே கிளாத்தோட ரைட் சைட்லேயே தைக்கணும்.
கான்க்ரீட் போட்டாங்க. இதை நல்லா நீவிட்டாங்க. நீவிட்டு தூக்காமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து இன்னொரு தையல் அடிச்சுட்டு இங்கேருந்து 4 இன்ச்சில் கரெக்டாக படிமான தையல் மாதிரி இதுதான் பட்டை அடிக்கிற மெத்தடு. இது வந்து ஹெம்மிங் பண்ணணுன்னா இப்படி தைக்கணும், பைப்பிங் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் தைக்கணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் பார்த்தோம். ஒன்று வந்து ஹெம்மிங்கு, அடுத்து வந்து பைப்பிங்கு, அடுத்து பட்டை அடிக்கிறது. இது 3யும் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ புரியலன்னா திருப்பி அதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா இந்த சைடை ஜாயின் பண்ணிடணும். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த சைடை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தையல் போடையில் கீழேருந்து மேலே தைக்கணும். கீழேருந்து மேலேனா இடுப்பு பக்கத்துலேருந்து தான் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இடுப்பு பக்கத்துலேருந்து ஸ்டிச் போட வந்துட்டு எங்கே தையல் போடாமோ அந்த இடத்துல இந்த பாடி எப்படி வைக்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதில் வந்து நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங், கழுத்துக்கு ப்ளவுஸில் தைக்கணுன்னா இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து ஆர்டினரி ப்ளவுஸுக்கு தைப்போம். அதனால் இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஹெம்மிங்க்கு எப்படி தைக்கணும், இது வந்து இப்போ பாதியில் இருக்குது. இதை நீங்கள் உள்ளே மடித்து வச்சு நேற்று கிளாஸில் ஹெம்மிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த சைடில் ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து பைப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து உங்களுக்கு பைப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாத் வந்து எப்படி பட்டையாக அடிக்கணும், ஃபேஸிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து 1.5 இன்ச் பீஸ், 2 இன்ச் பீஸ் எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச் பீஸ்னால் ஹுக்ஸ் பட்டி எப்படி தைக்கணும், அப்புறம் 2 இன்ச் பீஸ்னால் லூப்ஸ் பட்டி எப்படி தைக்கணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.